இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ல கோமதிய வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. கூட்டிட்டு வந்தவுடனே எல்லாரும் சுத்தி இருந்து அவள அப்படியே கவனிச்சுட்டு பேசிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல செந்தில் வந்து அவங்க அம்மாவுக்காக ஒரு தயிர் சாதம் செஞ்சு எடுத்துட்டு வருவான். எடுத்துட்டு வந்து "சாப்பிடுங்கம்மா, நீங்க ஒண்ணுமே சாப்பிடலைலன்னு" சொல்லும்போது, "நீயாடா எனக்காக ப்ரிப்பேர் பண்ணன்னு?" சொல்லி கேட்பா. "இல்லம்மா, இங்க ஏற்கனவே ரெடியா இருந்துச்சு. நான் அத தான் எடுத்துட்டு வந்தேன். சாப்பிடுங்கன்னும்போது 2 வாய் 3 வாய் சாப்பிட்டுட்டு, "என்னமோ போதும் எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டா உட்காந்துருப்பா. அப்ப எல்லாரும் வந்து "டயர்டா இருக்கீங்களா? போய் படுங்கம்மா" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல கொஞ்ச நேரம் நான் உட்காந்துட்டே போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, "நீங்க இல்லாம நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி ஒவ்வொருத்தரா சொல்லுவாங்க. "ஏம்மா இப்படி ஆயிட்டு உனக்கு? நெனச்சு கூட பார்க்க முடியல" அப்படி இப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, பாண்டியன் வந்து கிளம்பி போயிருவான். "கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கதிர் வந்து சொல்லுவான், "நாங்க ரொம்ப பயந்துட்டோம்மா" அப்படின்னு சொல்லும்போது, கதிர் கையவும் இவன் சரவணன் கையவும் பிடிச்சிட்டு அவ கேட்பா, கோமதி, சரி நான் வந்து செத்து போயிட்டா நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "ஏம்மா சும்மா இருக்க மாட்டீங்களான்னு" எல்லாரும் சொல்லுவாங்க. அவ ராஜி வந்துட்டு, "அத்தை ஏன் இப்படி பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன தீன்னு சொன்னா வாய் சுட்டுற போதா? கிடையாதுல்ல. அது மாதிரி தான். நீங்க என்ன பண்ணுவீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கதிர்ட்ட கேட்பான். "நீ சொல்லுடா, நீ என்னடா பண்ணுவ? நான் செத்து போயிட்டா நீ என்ன பண்ணுவ?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஏம்மா என்னால அத வந்து நெனச்சு கூட பார்க்க முடியல. நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது." அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். கேட்பா, "நீ சொல்லுடா, நான் இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ?" அப்படிங்கும்போது, "உனக்கு கொஞ்சம் ரொம்ப கொழுப்பாகி போச்சும்மா. நீ இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க?" அப்படிங்கும்போது, "சொல்லுடா" அப்படின்னு சொல்லும்போது, அவன் சொல்லுவான், எங்கேனாலும் இப்ப நான் போனாலும் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னா உன் வீட்டுக்கு தானேம்மா அங்க வரணும் நானு. நான் வேணா சாப்பாட ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எனக்கு அந்த நல்ல சாப்பாடு கிடைக்காதே" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் சரவணன்ட்ட கேட்கும்போது சொல்லுவான், "ஏம்மா இது வந்து சோறு மட்டுமா கிடைக்காது இங்க. இந்த வீடு வீடாவே இருக்காதும்மா நீ இல்லைன்னா. நாங்கலாம் என்ன பண்ணேன்னே எங்களுக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணுவான். அப்படி இவ அரசி சொல்லுவா உடனே, "ஏம்மா எனக்கு வந்து இங்க ஃபைல் எங்க இருக்குது? அதுக்கப்புறம் வந்து எனக்கு தேவையான துணிமணி கூட எனக்கு எங்க இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. துவைச்ச துணி எந்த இடத்துல வச்சிருக்கேன்னு கூட தெரியல. நான்லாம் வந்து நீ இல்லைன்னா கஷ்டம்மா எனக்கு. நீ அதுக்காகவாவது என் கூடயே தான் இருக்கணும்." அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லுவா. உடனே இவ அப்படியே சோகமா அப்படியே கேட்டுட்டே இருந்துட்டு அமைதியா இருப்பா. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா வந்து ஃபோன் வந்துரும். சரவணன்னு போயிருவான். அதுக்கப்புறம் செந்தில் வந்து சரி நான் போய் படுக்க போறேம்பான். அவங்க அம்மாச்சி வந்து நான் வந்து மாத்திரை சாப்பிட போணும்னு சொல்லிட்டு அவ கிளம்பிருவா. இப்படி ஆளாளுக்கு போம்போது ராஜி வந்து கடைசியா சொல்லுவா, "சரி அத்தை உங்களுக்கு ஏதாவது வேணுனா என்ன கூப்பிடுங்க நான் போயிட்டு வரேன்ட்டு" துணி மடிச்ச துணிய எடுத்துட்டு போயிருவா. மீனா மட்டும் உட்காந்துருப்பா. அப்போ கோமதி சொல்லுவா, "நீயும் போய் ரெஸ்ட் எடுடிங்கும்போது" "இல்ல அத்த நான் உங்க கூடயே இருக்கேன்" அப்படிங்கும்போது, "நீங்க படுக்கலாம்ல" அப்படின்னு சொல்லி கேட்பா. "இல்ல நான் கொஞ்ச நேரம் இந்த இடத்துல அப்படியே உட்காந்துருக்கணும்னு தோணுது" அப்படிங்கும்போது, "அப்ப சரி நானும் உங்க கூட இருக்கேன்" அப்படின்னு சொல்லி அவ பக்கத்துல போய் உட்காருவா. அப்போ கோமதி வந்து சொல்லுவா, "பாத்தியா எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னு?" "என்ன சொன்னாங்க?" அப்படின்னு சொல்லி மீனா கேட்பா. "எல்லாருக்குமே நான் வந்து அவங்களுக்கு சோறு பொங்கி போடுறது, அவங்களுக்கு தேவையான பொருள் எடுத்து குடுக்குறது, அதுக்காக தான் நான் தேவைப்படுறேன். வேற எதுக்கும் என்னை வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. என்ன அப்படித்தானே?" அப்படிங்கும்போது, அதுக்கு வந்து மீனா சொல்லுவா, "எல்லார் வீட்லயும் அப்படிதான் அத்த. பிள்ளைங்க எல்லாம் வந்து ஓரளவு வரைக்கும் தான் நம்ம எதிர்பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையானத செஞ்சு போட மட்டும் தான் ஒரு அம்மா, அப்பா. மத்தபடி வேற எதுக்குமே தேவை இருக்காது. எங்க வீட்லயுமே எங்க அப்பா வந்து எங்க அம்மாவ அப்படிதான் பண்ணுவாரு. எங்க அம்மா இத்தனைக்கும் இவ்வளோ ரூபா சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிச்சாலும் எங்க அம்மா இல்லைன்னா, எங்க அப்பாவால ஒண்ணுமே பண்ண முடியாது." அந்த மாதிரி வந்து மீனா சொல்லிட்டு இருப்பா. மீனா வந்து, "நீங்க இதெல்லாம் நெனச்சு வருத்தப்படாதீங்க அத்த" அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. சொன்ன பிறகு கோமதி சொல்லுவா, "சரி செந்தில் போய் படுத்துட்டான்ல, நீயும் போய் படு" அப்படிங்கும்போது, "அப்ப நீங்க படுக்கலையா?" அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. "இல்ல நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இங்க இருந்துட்டு தான் வரேன். நீ போய் படு" அப்படின்னு சொல்லிருவா. அதுக்கப்புறம் காலையில மீனாவும், ராஜுவும் கிச்சன்ல வேலை செஞ்சுட்ருப்பாங்க. அப்ப சமையல் பண்ணிட்டுருக்கும்போது, பாண்டியன் வந்து கூப்பிடுவான். "ஏய் ராஜி, மீனா" அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, 2 பேரும் ஓடி வந்துருவாங்க. "என்னப்பா யாரையாவது ஒருத்தர் வருவாங்கன்னு பார்த்தா 2 பேரும் வந்துட்டீங்க" அப்படின்னு சொல்லும்போது, "சரிப்பா உங்க அத்தை எங்க இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அத்தை வந்து ரூம்ல தான் இருக்காங்க. தூங்கல. ஆனா சும்மா உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவா மீனா. "சரிப்பா ரெஸ்ட் எடுக்கட்டும். நாங்க 2 பேரும் கடைக்கு போறோம்" அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லும்போது, "மாமா நாங்க இன்னும் சமையலே முடிக்கல" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு வந்து பாண்டியன் சொல்லுவான், "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. நீங்க மெதுவாவே சமைச்சு வைங்க. நான் வந்து கடைக்கு கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன்ட்ட சொல்லுவான், "போய் பேக் எடுத்துட்டு வாடா" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேருந்து இவ வருவா கோமதி. கோமதிய பார்த்த உடனே பாண்டியன் கேட்பான், "என்ன கோமதி உனக்கு இப்ப பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்லும்போது, அவ வந்து ம் அப்படி மட்டும் சத்தம் குடுப்பா. அதுக்கப்புறம் அவன் சொல்லுவான், "சரி நீ போய் ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்லும்போது அவ அமைதியா இருப்பா. பாண்டியன் வந்து மீனா கிட்ட சொல்லுவான், "ஏப்பா மீனா, நீ வந்து எல்லாருக்கும் சேர்த்து சமைச்சிட்டுலாம் இருக்க வேண்டாம். உங்க அத்தைக்கு மட்டும் இப்ப கடை சாப்பாடு குடுக்கக்கூடாது. அதனால அவளுக்கு மட்டும் ஏதாவது சமைச்சு குடு. நம்ம வந்து எல்லாருக்கும் கடையில வாங்கிர்லாம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மீனா சொல்ல, "இல்ல மாமா பார்த்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கும்போதே, கோமதி கேட்பா, "கதிர் எங்கேன்னு?" சொல்லி கேட்பா. அப்போ கதிர் வந்து வெளிய கார் கழுவிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. அதுக்கப்புறம் "அவன போய் கூப்பிடு" அப்படிம்பா. "எதுக்கு இத்தன?" "கூப்பிடு" அப்படிம்பா. அப்புறம் செந்தில் எல்லாரையுமே கூப்பிட சொல்லுவா இவ. எதுக்கு இப்படி கூப்பிட சொல்றாங்கன்ட்டு எல்லாரும் முழிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம்
அந்த சமயத்தில சரவணன் சொல்லுவான், "என்னம்மா கட்டில் ஃபுல்லா ஏதோ பேக்கு, பர்ஸுன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சிருக்க. எதுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இரு வாரேன்னு" சொல்லிட்டு அவ உள்ள போயிருவா. உள்ள போயிட்டு அங்க வந்து ஃபைலு, அதுக்கப்புறம் நகை, அப்படி இப்படின்னு சாவி எல்லாம் இருக்கும். ஏகப்பட்ட பொருள் இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவா. எடுத்துட்டு வந்து சொல்லுவா எல்லார்ட்டயும், இது வந்து உங்க நிலப்பத்திரம், வீட்டு பத்திரம், அதுக்கப்புறம் தோட்டம் பத்திரம் எல்லாம் இதில இருக்கு. அதுக்கப்புறம் இதில வந்து ஜுவல்ஸ் இருக்கு. நீங்க வந்து லாக்கர்ல வச்சது போக மீதி வீட்ல அவசரத்துக்கு போடுறதுக்காக வச்ச நகை, அதுக்கப்புறம் வந்து இதில 4,50,000 பணம் இருக்கு. அதுக்கப்புறம் சாவியெல்லாம் வந்து எந்தெந்த சாவி, யாரோட ரூம்பு சாவி, பீரோல் சாவின்னு எல்லாத்தையும் எடுத்து குடுத்துட்ருப்பா. அப்போ வந்து அவங்க கேட்பாங்க, "ஏம்மா இதெல்லாம் எடுத்து இப்போ வச்சுட்ருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ பாண்டியனும் கேட்பான், "ஏன்டி இதெல்லாம் இப்போ காட்டிக்கிட்டு இருக்கங்கும்போது, உங்களுக்கு இதெல்லாம் குடுக்கறதுக்கு தானே நான் தேவை. இனிமே இத வந்து நான் கவனிக்க மாட்டேன். இத வந்து இவங்க மருமக 2 பேரும் பார்த்துக்கிடுவாங்க. இனிமே நான் தேவையில்ல." அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. "எதுக்குடி இப்போ இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி அவன் திரும்பியும் சொல்லுவான். அப்போ ராஜு, மீனாவும் "ஏத்த இந்த மாரிலாம் பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பா. கோமதியோட அம்மா உடனே சொல்லுவா, "ஏன்டி உனக்கு கீழ அடிபட்டதுல எதுவும் ஆயிருச்சாடி உனக்கு? தலையில அடிபட்டு எதுவும் உனக்கு பிரச்சனை ஆயிட்டா? உனக்கு எதுவும் செஞ்சுருமே பயப்படுறியாம்மா? அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் ஆகாதும்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அழுவா. அதுக்கு அவ சொல்லுவா, "அப்படிலாம் இல்லம்மா. நான் நல்லா தான் இருக்கேன். இந்த வீட்ல இருக்கிற எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரியட்டுமே! இவ்வளோ நாள் நான் பொறுப்பு எடுத்துக்கிட்டேன். இப்ப இவங்க எடுத்துக்கிடட்டும். அவங்களுக்கும் எல்லா விஷயமும் தெரியட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லுவா. கோமதி சொல்லுவா, "நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட இப்போ ஒப்படைச்சுட்டேன். ஒப்படைச்சதுனால இப்ப நான் வீட்ட விட்டு வெளிய போறேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "வீட்ட விட்டு வெளிய போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். "ஆமா, என்னால இனிமே இங்க இருக்க முடியாது" அப்படின்னு சொல்லும்போது, அரசி சொல்லுவா, "ஏம்மா நான் நேத்து எதுவும் உங்ககிட்ட பேசினதுனால கோவிச்சுக்கிட்டியா?" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "அப்படிலாம் இல்லடி" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. உடனே அவங்க அம்மா சொல்லுவா, "ஏன்டி நீ திரும்பி நான் சொல்றேன், உனக்கு கீழ விழுந்ததுல உனக்கு எதுவும் ஆயிருச்சான்னு?" சொல்லும்போது, அவ சொல்லுவா, "லூஸ் மாரி பேசிட்டு இருக்காதீம்மா. நான் இப்ப தான் தெளிவா பேசுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லும்போது, சரவணன் சொல்லுவான், "நீ எங்கேயாவது அப்போ கோவிலுக்கு எதுவும் போறியான்னோனே, நீ சும்மா இருடா" அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. அதுக்கப்புறம் இவன் சொல்லுவான் செந்திலு, "ஏம்மா நாங்க வந்து நேத்து பேசினத வச்சு நீ ஏதோ கோவத்துல தேவையில்லாத வேல பார்க்குற. அப்படித்தானே? உன்னாலலாம் எங்களலாம் விட்டுட்டு எங்கேயும் முடியாதும்மா" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். "உன்னால இந்த தெருமுனைக்கு வரைக்கும் கூட முடியாது. நீ சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காதம்மா" அப்படின்னு சொல்லும்போது, மீனா வந்து "ஏங்க சும்மா இருங்க" அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் அவ முறைச்சு பார்த்துட்டே கோமதி சொல்லுவா, "உங்களுக்கு எங்கெங்க எந்தெந்த இடத்துல பொருட்கள் இருக்குன்னு சொல்லியாச்சு. இன்னும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நான் வீட்ட விட்டு போறேன்" அப்படின்னு சொல்லும்போது, அவ சொல்லுவா அதுக்கு, "ராஜி ஏன் இப்படி பேசுறீங்க?" அப்படின்னு கேட்பா. கோமதி உடனே சொல்லுவா, "இங்க பாருங்க, நீங்க வந்து உங்களுக்கு தேவையான பொருள எடுத்து குடுக்கவும், சமைச்சு குடுக்கவும் தான் நான் தேவை. இப்போ உங்ககிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சாச்சு. இனிமே நான் வந்து வெளிய கிளம்புறேன்" அப்படிங்கும்போது கதிர் சொல்லுவான், "அம்மா நீ சும்மா இரும்மா. நீலாம் எங்கேயும் போக்கூடாது. நீ கோவத்துல எங்கேயாவது போவியா?" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே அதுக்கு அவ சொல்லுவா, ஏன் கோவத்துல மட்டும் மத்தவங்க மட்டும் வீட்ட விட்டு வெளிய போமாட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன பார்ப்பான். உடனே அதுக்கு அவன் சொல்லுவான், "ஏய் நீ என்னைய தான் சொல்றியா? நான் கோவத்துல போறதும், நீ கோவத்துல போறதும் ஒண்ணாடி?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அதுக்கு அவ சொல்லுவா, "ஏன் நீங்க மட்டும் கோவிச்சுட்டா எங்கனாலும் போகலாம். அப்ப நான் போக்கூடாதா?" அப்படின்னு அவ கேட்பா. "ஏன்டி என் மேல உள்ள கோவத்துல தான் வீட்ட விட்டு வெளிய போறேன்னு சொல்லி சொல்றியா? ஆம்பளைங்க நாங்க வெளிய எங்கேயாவது போனா கோயிலு, ரோட்ல அங்க இங்கேன்னு போய் படுத்து எந்திரிச்சுட்டு வரலாம். நீ அதுக்காக வந்து போய் அந்தந்த இடத்துல போய் படுத்து எந்திரிச்சுட்டு வர முடியுமா? தேவையில்லாம ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காத கோமதி. சும்மா இரு" அப்படி சொல்லும்போது, "ஏங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் குடும்பம், குழந்தை, குட்டின்னு தான் இருக்காங்களா? தனியா யாருமே வாழலையா? அத மாரி என்னால போக முடியாதா?" அப்படிங்கிற மாதிரி அவ பேசிட்டு இருப்பா கோமதி. வந்து உடனே சொல்லுவான், "ஏம்மா உனக்கு வந்து யாருமே இல்லாம இல்லைலம்மா, நாங்கலாம் இருக்கோம்ல" அப்படி சொல்லும்போது, அவ சொல்லுவா, "நீங்கலாம் சும்மா இருங்கடா" அப்படி சொல்லும்போது, அரசியும் சொல்லுவா, "ஏம்மா நாங்க தான் உனக்கு இருக்கோம்லம்மா" அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து எனக்கு மரியாதை இல்லாத வீட்ல நான் இனிமே இருக்க மாட்டேங்க" அப்படி சொல்லி சொல்லுவா. அதுக்கு வந்து பாண்டியன் சொல்லுவான், "உனக்கு என்னடி மரியாதை இல்ல?" அப்படிங்கும்போது, "ஆமா வந்து இங்க எந்த மரியாதையும் எனக்கு கிடையாதுன்னு" சொல்லிட்டுருப்பா. அப்ப அவங்க அம்மா சொல்லுவா, "ஏன் கோமதி இப்படி பேசுற?" அப்படின்னு சொல்லும்போது, "நீ சும்மா இரும்மா" அப்படின்னு சொல்லி அவ கோமதி சொல்லும்போது, பாண்டியன் உடனே சொல்லுவான், "பார்த்தீங்களா அத்த, இவ அடுத்த நாடகத்த ஆரம்பிச்சுட்டா. இவளெல்லாம் என்ன சொல்றது?" அப்படின்னு சொன்ன உடனே கோமதி அப்படியே வந்து மொறச்சு பார்ப்பா. பாண்டியன் வந்து "நாடகம் போடுற" அப்படின்னு சொன்ன உடனே கோமதிக்கு கோவம் வந்து கேட்பா, "யாருங்க நாடகம் போட்டுக்கிட்டே இருக்கா? நான் நாடகம் போட்டா நீங்க எல்லாரும் வந்து எனக்கு எல்லாரும் விருது குடுக்க போறீங்களா? நான் நாடகம் போடுறதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லுவா, "ஏம்மா முந்தா நேத்து வந்து நானு தலை சுத்தி கீழ விழுந்திருக்கேன். இவங்கள வந்து கூப்பிட்டுட்டே இருக்கேன். ஆனா என்ன கண்டுக்காம அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. இப்ப என்னன்னா நான் வீட்ட விட்டு போறேங்க. அப்பவும் நாடகம் போட்டேங்கிறாரு. எல்லாத்தையும் நாடகம் நாடகம்னா நான் என்னம்மா செய்றது?" பாண்டியன் உடனே சொல்லுவான், "ஏன்டி நீ நாடகமே போட்டது இல்லையாக்கும்? நீ வந்து இதுக்கு முன்னக்கூட்டி தலை சுத்துது, எனக்கு வந்து மூச்சு திணறுது அப்படின்னு நீ பொய்யே சொல்லலையா? அப்ப அது நாடகம் தானே போட்ட" அப்படிங்கிற மாதிரி பேசின உடனே
கோமதி உடனே சொல்லுவா, "நீங்க எல்லாம் நாடகம் நாடகம் சொல்ல தான் செய்வீங்க. நான் வந்து என் புருஷன் என்கிட்ட பேசிற மாட்டாரா? அவரோட கோபம் குறையாதா? அப்படின்னு நான் வந்து செஞ்சது எல்லாம் உங்களுக்கு நாடகமா தெரியுதா? சரிங்க, நான் இனிமே வந்து இந்த நாடகம்லாம் பண்றதுக்கு இந்த வீட்ல இருக்க மாட்டேன். நான் வீட்ட விட்டு போறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காதடி" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லுவான். உடனே அதுக்கு இவ சொல்லுவா அரசி, "அம்மா நீ விளையாடாதம்மா. சும்மா தானே இப்ப சொல்லிக்கிட்டு இருக்க. சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காத. வீட்ட விட்டு வெளிய போறேன்" அப்படின்னு சொல்லும்போது, அவ கோமதிக்கு செமையா கோவம் வந்துரும். கோவம் வந்துட்டு சொல்லுவா, "இந்த பாரு, இந்த மாதிரி உங்க அப்பா மாதிரி நீயும் காமெடி கீமெடின்னு எதையாவது சொல்லிட்டு இருந்தா பல்ல கழட்டி கையில குடுத்துருவேன் பார்த்துக்கோ" அப்படின்னு கோவத்துல சொல்லுவா. அப்போ அரசி சொல்லுவா, "நீ பாட்டுக்கு வீட்ட விட்டு போனா நான் என்னம்மா பண்ணுவேன்?" அப்படின்னு சொல்லி அவ கேட்கும்போது, "நீ என்ன பச்சை குழந்தையா? உன்னைய வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு? உன்னைய பார்க்கறதுக்கு தான் உங்க அப்பா இருக்கார்ல, உன்னைய நல்லா பார்த்துக்கிடுவாரு" அப்படின்னு சொல்லி கோமதி கோவத்துல சொல்லுவா. கதிர் உடனே சொல்லுவான், "ஏம்மா நீ எங்கேயும் போகாதம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அவன் செந்தில் சொல்லுவான், "அட! அம்மா தான் சும்மா விளையாட்டா சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, நீங்களும் எல்லாரும் சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க. அம்மா அந்த தெருமுனை வரைக்கும் கூட போமாட்டாங்க. அப்படித்தானம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, அவ கோமதி சொல்லுவா, "இங்க பாரு, தோளுக்கு மேல விளைஞ்சிட்ட. உனக்கு கல்யாணம் ஆகிட்டேன்னா பார்க்க மாட்டேன். பலார்ன்னு ஒண்ணு குடுத்துருவேன். அமைதியா இரு" அப்படின்னு சொல்லிட்டு எ கோமதி சொல்லிருவா. உடனே அதுக்கப்புறம் சொல்லுவா, "ஏன் எனக்கு தெருமுனை தாண்டி வேற எந்த உலகமும் கிடையாதா? நான் அதுக்கப்புறம் எங்கேயும் போக மாட்டேன்னு நெனச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு எனக்கு இத விட்டா வேற எந்த இடமும் தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு தான் அசால்ட்டா அப்படி பேசிட்டு இருக்கீங்களா? அப்படின்னு கோவத்துல பேசிக்கிட்டே இருப்பா கோமதி. சரவணன் வந்து கேட்பான், "ஆமா போறேன் போறேன்னு சொல்றியேம்மா, எங்க போற?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு கோமதி சொல்லுவா, "நான் எங்கேயோ போறேன். நீங்க எனக்கு இங்க இருக்க பிடிக்கல" அப்படின்னு சொல்லும்போது, கோமதியோட அம்மா பக்கத்துல வந்து சொல்லுவா, "ஏம்மா நீ அம்மாகிட்ட வா. அம்மாகிட்ட வந்து பொறுமையா என்ட்ட பேசு. நான் இங்க வந்ததுலேருந்து ஒரே பீதியோடயே என்னை வச்சிருக்கீங்க. நான் வந்த பிறகு நீ இந்த வீட்ட விட்டு போறேன்னா எல்லாரும் என்னம்மா சொல்லுவாங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "உன் பேரங்க எல்லாரும் நல்லா உன்ன பார்த்துக்கிடுவாங்க. இந்த பிரச்சனைக்கும் உனக்கும் சம்மந்தம் கிடையாது. நீ அத பத்தி கவலைப்படாத" அப்படின்னு சொல்லுவா. அப்போ மீனா சொல்லுவா, "அத்தை ஏன் அத்தை இப்படி பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "மீனா உனக்காவது என் பிரச்சனை நான் என்ன பேசுறேங்கிறது உனக்கு நல்லா புரியும். நீயும் இவங்கள மாதிரி பேசாத" அப்படின்னு சொன்னோனே மீனா அமைதியாயிருவா. உடனே ராஜி வந்து சொல்லுவா, "அத்தை எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலாம் அத்தை. நீங்க எங்கேயும் போகாதீங்க அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா ராஜி. கோமதி சொல்லுவா, "நான் இனிமே இந்த வீட்ட விட்டு போறேன். யாரும் என்ன தடுக்கக்கூடாது. அப்படி மீறி தடுத்தீங்கன்னா நடக்கிறதே வேற" அப்படின்னு சொல்லிட்டு, "இனிமே இந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "தள்ளுங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பா கோமதி. கோமதி வீட்ட விட்டு வெளிய போன உடனே அரசியும், ராஜியும் பின்னாடியே ஓடி போவாங்க. அவ அரசி வந்து சொல்லுவா, "அம்மா வாங்கம்மா வீட்டுக்கு. இவ போகாதம்மா" அப்படின்னு சொல்லி கெஞ்சுவா. ராஜியும் வந்துட்டு, "அத்தை போகாதீங்க அத்தை" அப்படின்னு சொல்லும்போது, "இங்க பாருங்க, நான் எடுத்த முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கேன். யாரும் என்னைய வந்து பின்னாடி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பா. திரும்ப 2 பேரும் வீட்டுக்குள்ள ஓடி வந்துட்டு, "அத்தை கிளம்பி போயிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தில கத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில செந்தில் சொல்லுவான், "நான் இப்பவும் சொல்றேன், அம்மா அந்த தெருமுனை வரைக்கும் போயிட்டு அப்படியே திரும்பி வந்துருவாங்கன்னோனே" மீனா வந்து திட்ட ஆரம்பிச்சுருவா. "ஏங்க அத்தை எவ்வளோ மன வருத்தத்தோட போய்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சுருவா. அதுக்கப்புறம் வந்து கோமதியோட அம்மா அழ ஆரம்பிச்சுருவா. "என் பொண்ணு இப்படி வீட்ட விட்டு போயிட்டாளே, நான் என்ன பண்ணுவேன்?" அப்படிங்கும்போது கதிர் சொல்லுவான், அம்மாச்சி நீங்க வந்து அழாதீங்க. அம்மா எப்படியும் நாங்க கூட்டிட்டு வந்துருவோம். நீங்க வருத்தப்படாதீங்க. ஒண்ணும் ஆகாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, சரவணன் சொல்லுவான், "சரி நான் போய் அம்மாவ கூட்டிட்டு வர போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப போவான். அப்ப கதிர் சொல்லுவான், "இல்லண்ணே நீ போகாத" அப்படிம்பான். "அப்புறம் நான் போகாட்டா எப்படிடா கூட்டிட்டு வர்றது?" அப்படின்னு சொல்லும்போது, எல்லாத்துக்கும் இவர் தான் காரணம். அதனால அப்பாவே போய் கூட்டிட்டு வரட்டும். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடந்த பிரச்சனையினால தான் அப்பா வந்து விட்டுட்டு அம்மா வந்து இப்ப கிளம்பி போறாங்க. அதனால அப்பா தான் வந்து இத வந்து சரிப்படுத்தணும். அப்பா கூப்பிட்டுட்டு வந்தா தான் கரெக்ட்டா இருக்கும்" அப்படி சொல்லும்போதே, மீனாவும் அத வந்து ஆமா அப்படின்னு சொல்லுவா. கதிர் வந்து சொல்லுவான், "அப்பாவோட பிரச்சனைய அப்பா தான் தீர்க்கணும். அதனால நமக்கு அம்மாங்கிறது ஸ்தானத்துக்கு முன்னாடி அவருக்கு வந்து ஒய்ஃபு தான் ஃபர்ஸ்ட்டு. அதனால அவரு தான் போகணும்" அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா சொல்லிருவான். அப்போ வந்து பாண்டியன் சொல்லுவான், "ஏன்டா அவலாம் எங்கேயும் போக மாட்டா. செந்தில் சொன்ன மாதிரி திரும்பி வந்துருவாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ மீனா வந்து சொல்லுவா, "என்ன மாமா இப்படி பேசுறீங்க? அவங்க முன்னாடி மாரி இல்ல. இன்னைக்கு வந்து ரொம்ப கோவத்தோட போய்க்கிட்டு இருக்காங்க. அவங்கலாம் திரும்பிலாம் வரமாட்டாங்க. எனக்கு அத்தைய பத்தி நல்லா தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, பாண்டியன் அப்படியே யோசிச்சுட்டு இருப்பான். கோமதியோட அம்மா வந்து அழ ஆரம்பிச்சுருவா. "என் பொண்ணு கல்யாணம் கட்டி வந்த இடத்துல சந்தோஷமா இருக்கான்னு நெனச்சேன். ஆனா இங்க வந்த பிறகு தான் தெரியுது, அவ என்ன படாத பாடு பட்டுட்டுருக்கான்னு. நான் என்ன பண்ணுவேன்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, மீனா சொல்லுவா, "மாமா அத்தை முன்ன மாதிரி கிடையாது. இப்போ ரொம்ப கோவத்தோட இருக்காங்க. அதனால அவங்கலாம் திரும்பி வரமாட்டாங்க. நீங்க போய் கூட்டிட்டு வாங்கன்னு" சொல்லுவான்.
உடனே செந்தில் சொல்லுவான், "சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் போய் அம்மாவ போய் கூட்டிட்டு வரேன்." அப்படி சொல்லும்போது, கதிர் சொல்லுவான், "அண்ணே தயவு செய்து நீ போகவே போகாத. நீ போய் அம்மாவ சமாதானப்படுத்துறேன்னு சொல்ற பேர்வெல்லாம் காமெடி பண்ணிட்டு, அவங்கள மேலும் நீ கஷ்டம் தான். அதனால நீலாம் போகவே போகாத." அப்படின்னு சொல்லும்போது, சரவணன் போய் சொல்லுவான், "அப்பா போங்கப்பா. போய் அம்மாவ போய் கூட்டிட்டு வாங்கப்பான்னு" சொல்லிட்டு, சொன்ன உடனே பாண்டியன் வந்து கிளம்பிருவான். அதுக்கப்புறம் பாண்டியன் வந்து வேகமா வந்து கோமதி பின்னாடியே வருவான். பின்னாடி வந்துட்டு, "கோமதி நில்லுடி! எங்கடி இப்படி போய்க்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி, "நீ இப்ப என்ன பண்றன்னு தெரியுதா?" அப்படிங்கும்போது, "வீட்ல வச்சு எல்லாம் தெளிவா தானே பேசிட்டு வந்தேன். இப்ப போய் என்ன பண்றேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "வாடி எதுனாலும் வீட்ல போய் நம்ம வீட்ல போய் பேசிக்கிடலாங்கும்போது, "எங்க எந்த வீட்டுக்கு?" அப்படின்னோனே, "நம்ம வீட்டுக்கு தான்" அப்படின்னு சொல்லி சொல்லுவான் பாண்டியன். "அது நம்ம வீடு கிடையாது. அது இனிமே உங்க வீடு" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "இப்படியே போயிட்டே இருக்கேடி, எங்கடி போவ?" அப்படி சொல்லும்போது, "நான் எங்கேயும் போறேன். இந்த வீட்ல உட்காந்து வடிச்சு கொட்டி வேலை பார்த்ததுக்கு, அத 4 வீட்ல எங்கேயாவது வேலை பார்த்துருந்தா கூட எனக்கு காசாவது கிடைச்சிருக்கும். நான் வந்து என் அண்ணன் வீட்டுக்கும் போ முடியாது. போனா கழுத்த பிடிச்சு தள்ளி விட்டுருவானுங்க. அதெல்லாம் தெரிஞ்சு தானே நீங்கலாம் இந்த ஆட்டம் போட்டீங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, இவன் சொல்லுவான், "ஏன்டி இப்படி பேசிட்டு இருக்க? பாரு ஊரே பார்க்குது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, இன்னொருத்தர் வந்து கேட்பாரு, "அண்ணே எங்க கோயிலுக்கா போறீங்க?" என்னோனே, "ஆமாமா கோயிலுக்கு தான் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "கோமதி பாரு எல்லாரும் எதனோ பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியில்ல. திரும்பி நீ எங்கேயாவது போய் கீழ விழுந்து உனக்கு ஏதாவது ஆயிராமடி. வந்து தொலைடி வீட்டுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவன்ட்ட போய் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே போய்க்கிட்டே இருப்பான். அவனும் வந்து வர்ற மாதிரியே சொல்ல மாட்டான். திரும்பி பின்னாடியே ஓடிக்கிட்டு இருப்பான். "தயவுசெய்து வாடி, வீட்ல என்ன பிரச்சனைனாலும் நம்ம பார்த்துக்கலாம்." அப்படி இப்படின்னு கேட்டு கேட்டு பார்ப்பான். கெஞ்சி பார்ப்பான். ஆனா கோமதி வந்து வரவே மாட்டேன்னு ஸ்ட்ராங்கா இருந்துருவா. வீட்ல கோமதியோட அம்மா வந்து எல்லார்ட்டயும் சொல்லுவா, "ஐயோ! இன்னும் காணுமே எனக்கு கஷ்டமா இருக்கு. என்ன செய்யன்னு தெரியல. பயமா இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, மீனா சொல்லுவா, "அத்தை வந்து அன்னைக்கு கீழ விழுந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்." அப்படின்னு சொல்லும்போது, அத வந்து நாடகம் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே மாமா சொன்னாங்க. அப்ப அத்தைக்கு எவ்வளோ வருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போதே, சரவணன் சொல்லுவான், "இல்லப்பா, அப்பா வந்து அன்னைக்கு வேணா எல்லார் முன்னாடியும் சிரிச்சுட்டு சொன்னாங்க. ஆனா, என்கிட்ட வீட்ல இருக்கும்போது ரூம்ல வச்சு, அம்மா இப்படி கீழ விழுந்தப்போ நான் கண்டுக்காம போயிட்டேனே! நான் கொஞ்சம் பார்த்துருந்தா அம்மா கொஞ்சம் நல்லா இருந்திருப்பாளேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க." அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்லுவா, "வருத்தப்பட்டு சொன்னத வந்து உங்களுக்கு தனியா சொல்லியிருக்காங்க. ஆனா, அது சிரிச்சுட்டு சொல்லும்போது மட்டும் எல்லார் முன்னாடியும் தானே சொன்னாங்க. அப்ப அது தப்பா தானே மாமா இருக்குது." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "நீ சொல்றதும் கரெக்ட் தான்ப்பா." அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லுவான். சரவணன் சொல்லுவான், "எனக்கு தலைவலிக்குதுப்பா அரசி, கொஞ்சம் ஒரு காஃபி போட்டு குடுத்தர்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "சரிண்ணே." அப்படின்னு சொல்லும்போது, "ராஜி இருங்க நான் போட்டு தரேன்பா." அதுக்கு அரசி சொல்லுவா, "இல்ல நானே போட்டுட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஒவ்வொன்னா டிகாஷன் எங்க இருக்கு, அது எங்க இருக்குன்னு அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. கேட்டுக்கிட்டே இருப்பா. அப்போ வந்து சரவணன் சொல்லுவான், "எனக்கு காஃபியே வேண்டாம் விட்டுருப்பா." அப்படின்னு சொல்லும்போது, ராஜி சொல்லுவா, "இல்ல நான் போட்டுட்டு வரேன்மாமான்ட்டு." அதுக்கப்புறம் அவ போவா. செந்தில் சொல்லுவான், "ஆமா, அம்மா இப்படி வீட்ட விட்டு வெளிய போனாங்களே, அதுக்கு கூட நீ தான் ஏதாவது ஐடியா குடுத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்த்து கேட்கும்போது, அதுக்கு அவ சொல்லுவா, "அத்தை வந்து அவ்வளவு மனசு கஷ்டத்தோட இருக்கும்போது, நீ இந்த தெருமுனை வரைக்கும் தான் போக முடியும். உன்னால அதுக்கு மேல எங்கேயும் நீ போக மாட்ட. காமெடி பண்ணாதம்மா." அப்படின்னு சொன்னவர் தானே நீங்க. அப்படி சொல்லும்போது, செந்தில் சொல்லுவான், "ஏன்டி நான் என்ன கேட்கிறேன்? நீ என்ன பதில் சொல்லிக்கிட்டு இருக்க?" அப்படிம்போது, "நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. அத்தை எப்படியும் வந்து கண்டிப்பா வந்துருவாங்க." சொல்லுவா மீனா. அதுக்கப்புறம் அங்க வந்து பாண்டியன் சொல்லுவான், "ஏன்டி நடந்து நடந்து கால் வலிக்குதுடி. ஏன்டி இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லும்போது, "ஏங்க என்னைய வந்து நீங்க வந்து நாடகம் போடுறவன் தானே சொன்னீங்க. நான் வந்து அவ்வளோ பெரிய நாடகம் போட்டேன் உங்கள மாதிரி." அப்படின்னு சொல்லும்போது, "நான் என்னடி நாடகம் போட்டேன்?" அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு வந்து அவ சொல்லுவா, "ஆமா, நீங்க தானே கடையிலேருந்து சாப்பாடு வாங்கி சாப்பிடுவீங்களாம். அதுக்கப்புறம் வந்து சோப்பே இல்லாம துணிய துவைப்பீங்களாம். அதுக்கப்புறம் ரெக்கையே இல்லாம வானத்தில பறப்பீங்களாம். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது, உங்கள விட நான் ஒண்ணும் ரொம்பலாம் நாடகம் போடல. அது என்ன பெரிய நாடகம். இவரு நடிக்கிற நடிப்ப விடயா நான் பெருசா நடிச்சுட்டேன்." கிட்ட பேச மாட்டாராம். காஃபிய கொண்டு போய் குடுக்கும்போது கொட்டிருச்சுன்னா, அத நடிப்புன்னு சொல்லுவாராம். செஞ்சது எல்லாமே நடிப்பு அப்படின்னு சொல்லி சொன்னா, எவ்வளோ கோவம் வரும் எனக்கு அப்படின்னு சொல்லும்போது, "ஏன்டி நீ பேசுறது எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா எல்லாத்தையும் வீட்ல வச்சு பேசு." அப்படின்னு சொல்லும்போது, "என்கிட்ட தான் பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே. திரும்ப எதுக்கு இப்ப பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நகலுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவன தள்ளி விட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சுருவா கோமதி. அதுக்கப்புறம் கோமதி வந்து நடந்துக்கிட்டு இருப்பா. அத பார்த்தோன்னே, "ஐயய்யோ! ஏன்டி சொன்னா கேட்கவே மாட்டியா? ஏற்கனவே தல சுத்தம் அது இதுன்னு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க." அப்படிங்கும்போது அவ நேரா இளநீ கடையில போய் நிப்பா. அவ இளநீ வாங்க பக்கத்துல போய் நிப்பா. அப்போ அவன் சொல்லுவான், "ஏற்கனவே சுகர் இருக்கு. இதுல வேற இளநீ வேறயா?" அப்படி சொல்லும்போது அவ முறைச்சு பார்ப்பா. பார்த்தோன்னே, சரி சரி குடி குடி." அப்படின்னு சொல்லி சொல்லிருவான். அதுக்கப்புறம் இளநீ வாங்கி அவ போய் குடிச்சிட்டுருப்பா. அப்போ அவர்ட்ட காசு எவ்வளோன்னு கேட்பா. அதுக்கு ரூ. 50 அப்படின்னு சொன்னோனே, அவர்ட்ட வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவ நகண்டு போயிருவா.
ரூ. 50 அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ரூபாய குடுத்துட்டு நேரா கோமதிட்ட போய் சொல்லுவான், "சரிடி வீட்டுக்கு போவோம் வாடி" அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, "நான் என்ன இளநீ குடிக்கிறதுக்கா அம்புட்டு தூரம் வந்தேன். நான்லாம் வந்து வரமாட்டேன்" அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. அதுக்கு அவன் சொல்லுவான், "ஏன்டி இப்படி பண்ற? வாடி வீட்டுக்கு போவோம்" அப்படின்னு சொல்லும்போது, "இளநீ வாங்கி குடுத்துட்டீங்க அப்படின்னோனே நான் சமாதானம் ஆகிலாம் உங்க கூட நான் வரவே மாட்டேன். நான் என் முடிவுல நான் மாறவே மாட்டேன்" அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் வந்து முடிஞ்சது.